அணை கட்ட தமிழ்நாடு, புதுச்சேரி மாதிரியான கீழ்ப்படுகை மாநிலங்கள், அதாவது லோவர் ரிப்பேரியன் ஸ்டேட்ஸ், அதனுடைய அனுமதி தேவையில்லை என்று கூறியிருக்கிறார். அதே நாள் ஜூலை 27 டெல்லியில் கர்நாடகத்தைச் சேர்ந்த அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்தை கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் நடத்தியிருக்கிறார். கர்நாடக அமைச்சர் திரு ராமலிங்க ரெட்டி, கர்நாடக அரசுடைய டெல்லி பிரதிநிதி, கர்நாடக அரசுடைய தலைமை வழக்கறிஞர், மூத்த அதிகாரிகள் எல்லாரும் கூட சேர்ந்து மேகதாது சம்பந்தமாக அந்த மாநில முதலமைச்சர் ஆய்வுக் கூட்டத்தையும் நடத்தியிருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலே ஆகஸ்ட் 2 பெங்களூரில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறோம்னு கர்நாடக முதலமைச்சர் அனைத்து கட்சிக்கும் அழைப்பும் விடுத்திருக்கிறார். திரு சீதாராமையா, திரு பசவராஜ் பொம்மையா, திரு எடியூரப்பா, திரு குமாரசாமி, திரு வீரப்ப மொய்லி என 5 முன்னாள் முதலமைச்சர்கள் உட்பட அந்த முக்கியமான கூட்டத்தில் முக்கியமான தலைவர்கள் அனைவரும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. கர்நாடக முதலமைச்சர் அந்த கூட்டத்தில் ஊடகங்களை சந்தித்து பேட்டியும் தெளிவாக கொடுத்திருக்கிறார். இப்படி அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மாசத்துல பல நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வராங்க. மாநில நலன் அப்படின்னு வந்தா அவங்க எப்படி அரசியல் வேறுபாடுகள் எல்லாம் பார்க்காம கடந்து மறந்து ஓரணியில் நிற்கிறாங்களோ, அதே போல நாமளும் நம்முடைய ஒற்றுமையை கர்நாடக அரசுக்கும் ஒன்றிய அரசும் காட்ட வேண்டும் அப்படின்னு தான் நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை தொடர்ந்து கூட்ட வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை வச்சிருக்கிறோம். விவசாயிகள் மேல அக்கறை உள்ள ஒரு அரசு இதையெல்லாம் கேட்காமல தானாகவே செய்ய வேண்டும். மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் தாங்கள் குறிப்பிட்டுள்ள அந்த செய்திகளை பற்றி மட்டும் நீங்கள் இங்கே பேச வேண்டும். விரிவாக விளக்கமாக பேசுவதற்கு மானிய கோரிக்கைகள்லாம் வருகிற போது நீங்கள் பேசிக்கொள்ளலாம். இப்போது உங்களுடைய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள எந்த விதியின் கீழ் நீங்கள் கொடுத்தீர்களோ அதை நான் மாற்றி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். சுருக்கமாக நீங்கள் கடிதத்தில் சொல்லியுள்ள அந்த பிரச்சனையை மட்டும் நீங்கள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மறுக்கிறீர்கள் என்பதுதான் சிம்பிளாக நான் கேட்கக்கூடிய கேள்வி. நாம தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த பிறகு இப்பொழுது ஜூலை 28 அன்னைக்கு பிரதமருக்கு 2வது கடிதத்தை நம்முடைய முதலமைச்சர்கள் எழுதியிருக்கிறார். எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருந்தப்போ தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளுக்காக கடிதங்கள் எழுதினதை விமர்சித்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன பேசியிருக்கிறார் என்பதை இங்கே கொஞ்சம் ரீவைண்ட் செய்து நீங்கள் பார்க்க வேண்டும். முதலமைச்சர் பேச்சதான் இங்கே நான் அவை குறிப்பில் குறிப்பிட விரும்புகிறேன். அதை நீக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸ்டாலின் அவர்கள் அப்பப்போ எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு தூங்க போயிடுவார், அவ்வளவுதான், அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே இப்படி கடிதம் எழுதுறது எல்லாம் இனிமே வேலைக்கு ஆகாது. நான் திரும்ப ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறம் நான் நீங்கள் பேசியதை அவை குறிப்பில் நீக்க வேண்டியது வரும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவிரி விவகாரத்தில் எதிர்கட்சி சில விவரங்களை கேட்டிருக்கிறாங்க. காவிரி நமக்கு உயிர் ஆதாரம், நம்மளோட உணர்வு ரீதியான ஒன்று. அதனால் அதை வச்சு அரசியல் பண்ணுற எண்ணம் துளி கூட நம்ம அரசுக்கு இல்லை. அதுக்கான அவசியமும் இல்லை. மேகதாது விவகாரத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து தான் தீர்மானம் போட்டோம். அதை நேர்முக கடிதமாக மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் அனுப்பி வச்சிருக்கிறோம். அதோடு நாம் அப்படியே இருந்துடல. ராஜ்யசபாவில் ஒன்றிய ஜல் சக்தி துறை இணை அமைச்சர் மேகதாது அணை பற்றி முழு விவரங்களை குறிப்பிடலைன்னு தெரிஞ்சதும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமிகு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சம்பந்தமான விதிகள் மற்றும் பத்திகளை கோட் பண்ணி மேகதாது திட்டத்துக்கு எந்த விதமான சட்டபூர்வமான அனுமதியோ நிர்வாக அனுமதியோ வழங்கக்கூடாதுன்னு மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு அடுத்த நாளே நேர்முக கடிதம் எழுதினோம். காவிரி நதிநீர் பங்கீட்லேயும் சரி, மேகதாது அணை கட்டுற முயற்சிகளை தடுக்கிறதுலையும் சரி, தமிழ்நாட்டோட உரிமையை நம்ம அரசு கொஞ்சம் கூட விட்டு தரவே தராது. அதுதான் நம்மளோட நிலைப்பாடும்.
அதே நேரத்தில் கர்நாடகாவில் சில அணைகள் கட்ட ஆரம்பித்ததை பற்றியும் இதே அவையில் 1969 ஒரு விவாதம் நடந்திருக்கு. அப்போது நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது யார்? அப்போ அணை கட்ட விட்டது ஏன்னு கேட்டு அந்த மாதிரி சீப் பாலிட்டிக்ஸ்லாம் நான் பண்ண விரும்பலை. அது நம்ம நோக்கமும் இல்லை. ஏன்னா காவிரி விவகாரத்தை ரொம்ப கவனமாக கையாளணும். எந்த கட்சி ஆளுகிறது, எந்த கட்சிக்கு பெருமை, யாருக்கு பெருமைன்னெலாம் பார்க்கக்கூடாது. இது தமிழக மக்களுடைய பிரச்சனை அப்படின்னு அப்போ இருந்த எதிர்க்கட்சி தலைவர் திரு திருமன் அவர்கள் சொன்னதை இந்த சபையில் சொல்ல விரும்புகிறேன். காவிரி பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட 2 மாநிலங்களும் ஒன்றிய அரசும் உட்கார்ந்து முடிவெடுக்கணும்னு 1969 இந்த சபையில் பேசியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலைமை வேறு மாதிரியெல்லாம் போயிடுச்சுன்னும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம் உறுதியாக இருக்கிறோம், அதில் மாற்றமே இல்லை. இருந்தாலும் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கலாம்னு தோணுனது தான் அந்த பெங்களூர் விசிட். அப்படி ஒரு விசிட் பற்றி ஃபஸ்ட்டு யோசித்து கேட்டதும் நான் தான். நாம் பெங்களூர் போக நினச்சதை பற்றி பல ஒப்பீனியன்ஸ் வந்துச்சு. நாம் போக நினச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்தில் தான். இன்றைய காலத்தில் பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினச்சேன். அதனால தான் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்க நான் ட்ரை பண்ணோம். ஒருவேளை அந்த அட்டெம்ப்டில் ஒரு அவமானம் நேர்ந்தால் என்ன செய்யன்னு சில பேர் கேட்டாங்க. அப்படி நடந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்காக அதையும் தாங்க தயாராக தான் இருக்கேன். இருந்தாலும் நம்ம மேலே அன்பு காட்டின அத்தனை பேருக்கும் என்னோட நன்றிகள். இந்த காவிரி விவகாரம் பற்றி மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் உரிய விளக்கம் அளிப்பார். அதே மாதிரி காவிரி பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அரசே கட்டுறதை பற்றி கேட்டிருந்தாங்க. அதுக்கான விரிவான பதிலை மாண்புமிகு விவசாய அமைச்சர் அவர்கள் தருவார். அப்புறம் இந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பற்றி எதிர்க்கட்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சுருக்கமாக, கொஞ்சம் அமைதியா இருங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதற்கு நீங்க அமைதியா இருங்க. நீங்களே இப்படி பிரச்சனை பண்ணா எப்படி? அமைதியா இருங்க, அவங்க பேசணும் சுருக்கமாக. பேரவைத் தலைவர் அவர்களே, ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்கள் கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க. அது அனைத்து அரசுலையும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்போ வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படித்தா மட்டும் பத்தாது. அங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னென்னு நீங்கள் தயவுசெய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி முன்னவர் மாண்புமிகு இதெல்லாம் மன்னிக்கணும். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் இப்போது வறட்சி நிவாரணத்தை பற்றி சொன்னார்கள். செப்டம்பர் இறுதி வரையிலும் பார்த்துவிட்டு தான் வறட்சி நிவாரண பணிகளை ஆற்றுவது வழக்கம். அவை அதை குறிப்பிட விரும்புகிறேன். எதிர்கட்சி தலைவர், பேரவைத் தலைவர்களே, பேச அனுமதிங்க. நீங்களே இப்படி பண்ணா எப்படி? மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சுருக்கமா முடிச்சு. தலைவர்களே, நாங்கள் இன்னொன்று திரும்பி கேட்பது தான், கர்நாடகாவில் அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி
முன்னாள் முதலமைச்சர்லாம் வர சொல்லி அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த தாவேக்கா அரசு ஏன்